சாம்பியன்ஸ் லீகோட கடைசி கேம் வீக் நடந்து முடிஞ்சது. இந்த டாப் 24ல குவாலிஃபை ஆகுறதுல எத்தனை இங்கிலீஷ் டீம்? 4 டீம். எத்தனை ஸ்பானிஷ் டீம், எத்தனை இட்டாலியன் டீம், எத்தனை ஜெர்மன் டீம்ங்க பொறுத்து கண்ட்ரி கோஎஃபிஷியன்ட் முடிவாகும். அட்டலாண்டா மிஸ் பண்ண அந்த ஒரு ஷாட் வச்சு தான் வந்து ரியல் மெட்ரிட் குவாலிஃபை ஆவாங்கடா. கீப்பருமே வந்துட்டு ஷெஸ்னி அவங்களுக்கே பதப்பதன்னு இருக்கும், என்ன பண்ணுவானே தெரியாது. நிறைய மக்களே, வெல்கம் பேக் டு ஃபுட்பால் பேச்சு. இந்த சாம்பியன்ஸ் லீகோட கடைசி கேம் வீக் நடந்து முடிஞ்சது. சந்தோஷமா ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி முதல்ல உங்களெல்லாம் பிடிச்சி ஒரு வாரத்தை நான் கேட்கலாம் தான் இருக்கிறேன். போன எபிசோடு வந்து கஷ்டப்பட்டு எல்லா மேட்சோட ஹைலைட்ஸ் ஒரு 2 மேட்ச் லைவ் பார்க்கலாம், மற்றதெல்லாம் ஹைலைட்ஸ் தான் பார்க்க முடியும். அப்படி இருந்தாலும் இவன் ஹைலைட்ஸ் தான்டா பார்த்துட்டு வந்திருக்கான், என்னடா ரிவ்யூ சொல்றதுன்னா ஒரு மனுஷன் எத்தனை மேட்ச் தான்டா பாக்குறது, எத்தனை கண்ணு இருக்குது, எத்தனை மானிட்டர் இருக்குது, எல்லா மேட்சும் ஒரே டைம்லயே பார்க்க முடியறதுனால நியாயம் பேச்சு இல்லையா உங்களுக்கு? அது ஒரு பக்கம் நீ சொல்றியா, இன்னொரு பக்கம் அடுத்த நாள் ரிவ்யூ வரலனா 2 பேருக்கு ரிவ்யூ போடுறதோட என்னடா பெரிய வேலை உங்களுக்கு அப்படிங்கறதே கமெண்ட்ஸ்ல கேக்குறாங்க. அந்த அன்னைக்கு சாயந்தரமே நான் இங்க பாரியா, நாங்க இப்போ ஓப்பனா சொல்லிடுறோம்ப்பா, 18 மேட்ச் நடந்துச்சு. ஓகேவா? நாங்க வந்து ஸ்கோர 18 மேட்சோட ஸ்கோரை தான் பார்த்திருக்கோம், ஒரு 4 மேட்சை தான் பார்த்திருக்கோம். இது நாங்க ஓப்பனா சொல்லிடுறோம். அவ்வளவுதான் மனுஷனால முடியும். அப்புறம் பரமசம் வரல, ராமசாமி வரல, 5 பேர் விட்டு போச்சு, 4 பேர் விட்டு போச்சுங்கிற பேச்சே இருக்கப்படாது. பண்றோம் இந்த எபிசோட. ஆமா, பட் வெல்கம் பேக் டு தி சேனல். நீங்க வந்து மறக்காம அந்த லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் எல்லாம் பண்ணிருங்க. இந்த ஃபர்ஸ்ட் கேள்வி, இந்த சாம்பியன்ஸ் லீக் பொறுத்த வரைக்கும் குரூப் ஸ்டேஜ் நடந்து முடிஞ்சிச்சு. டாப் 5 மட்டும் நான் சொல்லிடுறேன், ஏன்னா எங்க 2 பேர்த்து கிளப் டாப் 5 இருக்கறனால கேவலமான பிளக்க வந்து நாங்க ஸ்டார்டிங்லயே பண்ணிடுறேன். லிவர்பூல், பார்சிலோனா, ஆர்சனல், இன்டர் அண்ட் அத்லெட்டிகோ மெட்ரிட். சோ இதுல வந்து ஒரு என்ன சொல்றது, ஒரு கன்க்ளூஷன் மாதிரி பார்த்தோம்னா 2 இங்கிலாந்துல, 1 இட்டலியில, 2 ஸ்பெயின்ல. ஓகேவா? இந்த டாப் 5ல இருக்கிறது. நீ பிராடா டாப் 8ல எடுத்து பார்த்தா கூட ஒரு ஜெர்மன் சைடு, 3 இங்கிலீஷ் சைடு அதுல இருக்குது. இந்த டாப் 8 எடுத்து பார்த்தோம்னா, சோ இதுல ஃபர்ஸ்ட் இந்த குரூப் ஸ்டேஜஸ் உடைய இதுக்கு போறதுக்கு முன்னாடி, ஃபார்மேட்டுக்கு போறதுக்கு முன்னாடி இந்த டேபிள்ல பார்க்கும்போது இந்த வருஷம் பிரீமியர் லீக் ஃபேன்ஸும் லா லீகா ஃபேன்ஸும் ஒரு சண்டை வைப்போம்ல, டேய் எங்க லீக் பெட்டரா உங்க லீக் பெட்டரா அப்படின்னு சொல்லிட்டு. சோ இந்த டேபிள்ல பார்க்கும்போது தெளிவா நம்மளுக்கு தெரியுற விஷயம் சரியா இருக்குடா அண்ணன் எடுத்துக்கிட்டேன். லைக் ஒரு காம்படிட்டிவ் லீக் இருந்துச்சுன்னா, போன வாரம் தானடா சொன்னோம் இந்த டாப் 8ல வந்துட்டு ஒரு 3 இட்டாலியன் டீம் இருக்குதுன்ட்டு. ஒரு வாரம் தான்டா போச்சு, அதுக்குள்ள எல்லா டீமும் படுத்துருச்சு அவனுக்குதுல. அதேதான். சோ இன்டர் மட்டும் தான் அந்த இட்டாலியன் டீம். சோ ஃபர்ஸ்ட்லி அதான் அந்த கேள்வி கேட்கணும்னு இருந்தேன். அந்த லீக பார்க்கும்போது, லீக் டேபிள் ஃபுல் லீக் டேபிள்ல பார்க்கும்போது, இப்போ நாங்க பிரீமியர் லீக் ஃபேன் சொல்றது புரியுதா அப்படிங்கிற கேள்வி நம்ம கேட்கலாமா? கேட்கலாம் தான். ஏன்னா நம்ம ஆடின 4 டீமுமே குவாலிஃபை ஆயிடுச்சா, ரவுண்ட் ஆஃப் அடுத்த ரவுண்ட் குவாலிஃபை ஆயிட்டோம். இது ஸ்பெயின்ல இருந்து அமுச்சு விட்டாங்க, ஜிரோனா அவுட் அவனுங்க. அப்புறமா இட்டாலியில இருந்து வந்த பொலோனியா அவுட். அப்புறமா ஜெர்மன் டீம்ல வந்து ஸ்டுட்கார்ட் அவுட்டா, ஸ்டுட்கார்ட் அவுட், லைப்சிகோ அவுட். ஆமா. சோ இந்த மாதிரி நீ சொல்லலாம், இந்த மாதிரி நீ எடுத்து பார்த்தா அப்ப நம்ம தைரியமா சொல்லலாம் எல்லா டீம் குவாலிஃபை ஆயிடுச்சு. ஆனா அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, என்னடா குவாலிஃபை வரீங்க, இப்ப நாக் அவுட்ல போட்டு துண்டது காலம் துணியது காலம் ஓட போறோம் தான் சொல்லுவாங்க. அது வேற கதை. பட் அட்லீஸ்ட் குவாலிஃபிகேஷன் வரைக்கும் வந்திருக்காங்க. சோ அதுக்கு ஒரு பிரைஸ் மணி வாங்கிட்டு போலாம் ஜாலியா. சோ இந்த லீக் டேபிள்ல பொறுத்து ஒரு 2 விஷயம் இருக்கு. 1 பிரைஸ் மணி. ஆப்வியஸ்லி லிவர்பூல் வந்து டாப் ஆஃப் தி டேபிள் முடிச்சனால எக்ஸ்ட்ரா 10 மில்லியன் கிடைக்குது. சோ லிவர்பூலோட ரெவென்யூ குரூப் ஸ்டேஜ்ல மட்டுமே மோர் தென் 100 மில்லியன் பவுண்ட்ஸ். எங்க வெளியே போறது? அது எஃப்எஸ்சி வாங்கி அவங்க பாக்கெட்ல தான் போட்டுப்பானுங்க. எங்கேயும் செலவுக்கெல்லாம் வந்து பண்றதுக்கெல்லாம் ஒன்னும் வாய்ப்பு கிடையாது. அதுதான் அவங்க வந்து எய்ம் பண்ணிட்டு இருந்தானுங்க. அதாவது இந்த கேம் என்னது சைனிங்ஸே இல்லாம நல்லா இருக்கீங்களே போதுமே. இது மாதிரி அதான் இப்படி வந்து இந்த மத்த ஃபேன்ஸ் எல்லாம் இந்த கிமிக்க போட்டு விட்டுட்டு உங்களுக்கு எதுக்குப்பா சைனிங் அப்படின்னு சொல்லிட்டு உசுப்பேத்திட வேண்டியது. கடைசியில் நாங்க ஜெயிக்கலீனா இதே மாதிரி வழக்கம் போல பாட்டில் பண்ணிட்டீங்களாடா அப்படின்னு சொல்லிட்டு அங்க வந்து முடிச்சிட வேண்டியது. நாங்க தோத்தோம் டாப்ல முடிச்சோம் பாத்தியா, அதான் எங்க மம்மிங்க. நாங்க வந்து எந்த பிளேயருமே வச்சு ஆடாம, சின்ன குழந்தைங்களா போங்கடா உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் வேணும்னு வச்சு விளையாடியே நாங்க வந்து ஜெயிச்சோம். பட் அதான் வந்து லிவர்பூல் பத்தின ரிவ்யூ அது முடிஞ்சு போச்சு. ஏன்னா அந்த கேம்ல ஒண்ணும் இல்ல பேசுறதுக்கு. லிவர்பூல் வந்து தோத்துட்டு டாப்லயே முடிச்சிட்டாங்க. பட் அந்த ரிவ்யூக்கு எல்லாம் போறதுக்கு முன்னாடி அதெல்லாம் விட முடியாது.
பிரீமியர் லீக் மானத்தை காப்பாத்துங்கன்னு அமுச்சு விட்டா கடைசி வாரத்துல நீங்க மட்டும் தானா தோத்து போயிருக்கீங்க. பிரீமியர் லீக் மானத்தை காப்பாத்துறதுனாலதான் டேபிள் டாப்ல இருக்கும். புரிஞ்சுதா? மொத்த டேபிள் டாப்ல இருக்கும். நல்லா பிரம்மாண்டமா இருக்கணும்டா. ஸ்டார்டிங் நல்லா இருந்துட்டு ஒரு படத்துல பினிஷிங் நல்லா இல்லைன்னா படம் நல்லா இல்லைன்னு தான் சொல்லுவாங்க. அது சரி, நீ இந்த லியோ படத்தை எல்லாம் உள்ள கொண்டாடாத. நான் வந்து கேட்கிற கேள்வி ஃபர்ஸ்ட்லி இந்த ஃபார்மேட் பத்தி பார்த்துட்டு இருக்கிறவங்க நீங்களும் வந்து காமெண்ட்ஸ்ல போடுங்க. அந்த ஃபார்மேட் வாஸ் இட் a boon or was it a bane? என்ன நினைக்கிறேன்? There are definitely pros and cons to this format. எனக்கு வந்துட்டு சில விஷயத்துல இந்த ஃபார்மேட் ரொம்ப பிடிச்சது. ஏன்னா இப்ப கஷ்டப்பட்டு இந்த 8 கேமே அதிகம் தான். யூஸ்வலா வந்து 6 கேம்ஸ் ஆடுவோம் முன்னாடி நம்ம. சோ வந்து எக்ஸ்ட்ரா 2 கேம்ஸ் வித் மல்டிபிள் ரேண்டம் ஆப்போனன்ட்ஸ். அவங்க தான் ஃபிக்ஸட் லைக் ஹோம் அண்ட் அவேன்னு ஆட போறது இல்ல. ஸோ இவ்வளோலாம் ஃபேக்டர்ஸ் வந்துட்டு ஒரு 8 கேம்ல வந்து ஜெயிச்சுட்டு டாப் 8ல முடிக்கிற டீம் வந்துட்டு லிட்டரலி ஒரு ரவுண்டே கம்மியா ஆட போறாங்க அடுத்ததுல. ஸோ அது வந்து ஒரு சரியான ஒரு அட்வான்டேஜ்னு தான் எனக்கு தோணுது. இவ்வளோ ஆடுறதுக்கு வந்து ஒரு அட்வான்டேஜ் இருக்குது. ஏன்னா அது வந்து நாக் அவுட் ஹோம் அண்ட் அவே நடக்குமா ரவுண்ட் ஆஃப் 32ன்றது. ஸோ ஒரு 2 கேம் நீ வந்து குறைக்கிற. ஸோ அது வந்து ஒரு நல்ல அட்வான்டேஜ். ஒரு டிஸ்அட்வான்டேஜ் என்ன பார்த்தனா படுமட்டமா ஆடிட்டு இருந்தாங்க சில டீம்ஸ்லாம். அந்த டீம் ஆனா வந்துட்டு ஒரு லிட்டரலி ஒரு 3 விக்டரி பண்ணதுக்கு அப்புறம் குவாலிஃபிகேஷன் போயாச்சு. ஸோ வந்து 8 கேம்ல வந்து நான் ஒரு 3 கேம் ஜெயிச்சா போதுன்னு இருக்கும் போது எனக்கு வந்து நான் எல்லாமே சின்ன பசங்களாம் அமுச்சு விட்டு எதெல்லாம் ஈஸி கேமோ அதை மட்டும் ஒரு 3 கேம் நான் ஜெயிச்சிட்டா போதுமே எனக்கு. மத்த பிளேஸ் இல்ல பட் ஸ்டில் that doesn't guarantee you will be in the round of 16 ல. ஓகே, குரூப் ஸ்டேஜஸ்ல இருந்து நீ வெளிய வரலாம். சாரி, இந்த மெயின் லீக் டேபிள்ல இருந்து நீ வெளிய வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. பட் நீ பேர்லி குவாலிஃபை ஆவ. மேன் சிட்டி கேஸ் எடுத்தோம்னா நம்ம பேர்ல குவாலிஃபை ஆயிருக்காங்க. and அந்த குவாலிஃபயர்ஸ்ல they will face either Real Madrid or Bayern Munich. அந்த 2 எக்ஸ்ட்ரா கேம்ஸ்லயும். சோ இட்ஸ் நாட் த கேஸ் ஆஃப் ஓகே ஏதோ 3 கேம் ஜெயிச்சமா உள்ள போனோமான்ட்டு இந்த வருஷம் நடந்துச்சு. 3 கேம் ஜெயிச்சா உள்ள போனோம். பட் சர்டன் ஹை ப்ரொஃபைல் டீம்ஸ் வந்து மிஸ் அவுட் பண்ணிருக்கலாம்ல. இப்ப அந்த டாப் 24ல வந்து இப்ப அவங்க சாம்பியன்ஸ் லீக்கு குவாலிஃபை ஆகாம நான் சொல்றது. இப்போ ஒரு நாப்போலி மாதிரி ஒரு சைடுல சாம்பியன்ஸ் லீக் குவாலிஃபையே ஆகல. இப்ப அவங்க எல்லாம் நெக்ஸ்ட் சீசன் வந்தாங்கன்னா இந்த 3 வின் பத்துமா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் அடுத்த சீசன்ல இருந்து வரதுக்கான வாய்ப்பு இருக்குல்ல. நீ சொல்றது கரெக்ட் தான். பட் 3 வின்ன வச்சுக்கிட்டு பட் மோஸ்ட் லைக்லி இந்த 3 வின்ஸ் போதுமேடா. 3 வின்ஸ் பண்ணா வந்து நீ அடுத்த ஸ்டேஜ் போற. எப்படி இருந்தாலும் வந்துட்டு ஒரு நார்மல் ட்ரெடிஷனல் மெத்தட்ல இருந்தாலுமே அந்த ரியல் மேட்ரிட் வர்சஸ் மேன் சிட்டி வர வாய்ப்பு தான் இருந்திருக்கும் ஒரு ரவுண்ட் ஆஃப் 16ல. ஸோ சிமிலர் கேஸ் சினாரியோ தான் எங்கேயோ வருது. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் அந்த ஒரு விஷயம் மட்டும் தான் இடிக்குது. ஜஸ்ட் மினிமல் விக்டரிஸ் எடுத்தாலே போதுன்றது பிக் டீம்ஸ்க்கு அட்வான்டேஜஸா இருக்கும். ஏன்னா அவங்க கண்டிப்பா குவாலிஃபை ஆயிருவாங்க. எப்படியோ இது வந்து ஜஸ்ட் மிஸ். ஏன்னா இந்த ஓவரால் சீசனே ஃபார்ம்ல இல்ல மேன் சிட்டி மட்டும் இல்லனா இந்த மாதிரி மினிமல் விக்டரி வச்சே போயிடலாமே எந்த பிக் டீமா இருந்தாலுமே. என்னை பொறுத்த வரைக்கும் நிறைய பாசிட்டிவ்ஸ் இருக்கு. ஒன் மெயின்லி இந்த பிளேயர்ஸ் 2 எக்ஸ்ட்ரா கேம் ஆடணும். அதான் எனக்கு தெரிஞ்சு எனக்கு ஒரே மைனஸ் எனக்கு அது ஒண்ணுதான். அதை தவிர மத்தது எல்லாமே பாசிட்டிவ்ஸ். நீ வந்து டாப் 2ல முடிச்சீங்கன்னா எவ்ரி நாக் அவுட் கேம் ஃபார் யூ செகண்ட் லெக் இஸ் a ஹோம் கேம் இஃப் யூ ப்ரோக்ரஸ். அதுவும் இருக்கு. டாப் 8ல நீ முடிச்சீங்கன்னா ரவுண்ட் ஆஃப் 16 உனக்கு ஹோம் கேம். 9ல இருந்து 24ல விளையாடுறவங்க அவங்களுக்கு தான் அவே கேம். செகண்ட் லெக் அவே. அது இப்போ 9 to 16ல முடிச்சவங்களுக்கு செகண்ட் லெக் அவே கேம் இந்த ரவுண்ட் ஆஃப் 32. செகண்ட் லெக் ஹோம் கேம். சாரி, செகண்ட் லெக் ஹோம் கேம் அந்த 9 to 16ல முடிச்சவங்களுக்கு. ஓகே. 17 to 24 முடிச்சவங்களுக்கு தான் ஃபர்ஸ்ட் லெக் ஹோம் கேம். சோ அதுவும் ஒரு செகண்ட் லெக் ஹோம் கேமுக்கான ஒரு அட்வான்டேஜ் இருக்குது 9 to 16லயும். ஓகேவா? அது இல்லாம இப்ப டாப் 8ல முடிச்சிட்டோம். 9 to 24ல முடிச்சவங்க வந்து பிளே ஆஃப்ஸ்லன்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு டிரா இருக்கு. சோ அதுவும் மறுபடியும் புதுசுதான். கரெக்டா நம்ம வந்து இது சொல்ல முடியாது சொல்றது. அதுவும் முன்னாடி ப்ரீ டிசைடட்னு சொல்ல முடியாது. இப்ப ஃப்ரைடே ஒரு டிரா நடக்க போகுது. அந்த டிரா பத்தி கடைசி அந்த வீடியோல பேசுறோம். அதுவும் இருக்கு. சோ அதுவும் ஒரு அன்வேரியபிள் டிஃபரன்ஷியேட்டிங் ஃபேக்டர். இன்னொன்னு, பழைய சாம்பியன்ஸ் லீக்ல வந்து நீ வந்து டாப் ஆஃப் த குரூப் முடிச்சாலும் சரி, செகண்ட் ஆஃப் த குரூப் முடிச்சாலும் சரி, உன்னோட பிரைஸ் மணி இஸ் த சேம். இங்க எவ்ரி பொசிஷன் ஹேஸ் இட்ஸ் ஓன் பிரைஸ் மணி. கரெக்ட். அதுவும் இருக்கு. இன்னொரு மோஸ்ட் இம்பார்ட்டன்டான விஷயம், இந்த டாப் 24ல குவாலிஃபை ஆகிறதுல எத்தனை இங்கிலீஷ் டீம்? 4 டீம். எத்தனை ஸ்பானிஷ் டீம், எத்தனை இட்டாலியன் டீம், எத்தனை ஜெர்மன் டீம்ங்க பொறுத்து கண்ட்ரி கோஎஃபிஷியன்ட் முடிவாகும். ஞாபகம் இருக்கா? நெக்ஸ்ட் சீசன் பிரீமியர் லீக்ல இருந்து 5 கிளப் வரலாமா அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இருக்குது. இந்த வருஷம் இட்டாலியில இருந்து வந்தாங்க. ஏன்னா அவங்களுடைய கோஎஃபிஷியன்ட் போன வருஷம் நல்லா இருந்ததுனால இட்டாலியில இருந்து இந்த வருஷம் வந்தாங்க. இப்ப அந்த கோஎஃபிஷியன்ட் இருக்கு. இன்னொரு கோஎஃபிஷியன்ட் புதுசா நீ இந்த சாம்பியன்ஸ் லீக்ல எங்க முடிக்கிறங்கிற பொறுத்து கிளப் கோஎஃபிஷியன்ட் இருக்கு. கிளப் யுஎஃப்ஏ கோஎஃபிஷியன்ட்.
அதைய முடிவு பண்ணி தான் நீ எந்த பாட்டுக்குள்ள போவேன்னு முடிவாகும் இந்த சீசன்ல இருந்து. ஓஹோ இப்ப புரிஞ்சுதா? ஓகே இப்ப ஓகே ஆர்சனல் வந்துட்டு ரன்னர்ஸ் அப் ஆஃப் த பிரீமியர் லீக் லாஸ்ட் சீசன். ஆனா ஆர்சனல் வந்து தேர்ட் பார்ட்ல தான் போனாங்க இந்த வருஷத்துக்கு. தேர்ட் பார்ட்டோ செகண்ட் பார்ட் எனக்கு ஞாபகம் இல்ல. கண்டினியூஸா நீ இப்ப சாம்பியன்ஸ் லீக் ஆடிட்டு இருந்தா உன் கோஎஃபிஷியன்ட் அதிகமாகும். Plus நீ கரெக்ட். நிறைய முடிச்சனா ம். உனக்கு ஈஸி டீம்ஸ் வர டிரா ஆகும். வாய்ப்பு இருக்கு. எக்ஸாக்ட்லி. அந்த அந்த இந்த டிரா அந்த குரூப் ஃபேஸ் டிராவே நடக்கும். ஒருவேளை இது ஃபோர்த் முடிக்கிற டீம் பணக்கார ஆயிட்டே போவா, ஏழையா ஆவானா என்ன? எக்ஸாக்ட்லி. இட்ஸ் ஜஸ்ட் மெரிட் பேஸ்ட் இல்ல. எவ்ரிதிங் இஸ் மெரிட் பேஸ்ட். இதுல எதுவுமே வந்து பூச்சாண்டி வேலை காட்டுற வேலை இல்லையே. அவன்கிட்ட காசு இருக்குது அவன் பேரை வாங்குறான். அதேதான். சோ எஃபெக்டிவ்லி ஒரு லில் 7th பிளேஸ்ல முடிச்சிருக்காங்க. லில் அவங்களுக்கு எவ்வளவு பிரைஸ் மணி கிடைக்கும் அதனால. ஆமா. அவங்களுடைய கிளப் கோஎஃபிஷியன்ட் எவ்வளவு அதிகமா அடுத்த வருஷம் அவங்க குவாலிஃபை ஆனாங்கன்னா. சோ இது எல்லாமே ஜஸ்ட் டைரக்ட் கோரிலேஷன் ஆஃப் வாட் யூ டூ. இது வந்து கிளியரா தாட் அவுட் ப்ராசஸ் சூப்பரா இருந்துச்சு இந்த ஃபார்மேட். இப்ப லாஸ்ட் டே வந்து 18 கேம்ஸ் ஸ்ட்ரெயிட் ஒரே டைம் கிக் ஆஃப். ஒரு கோலுக்கும் எவன் மேல போறான், எவன் கீழே வரான், எவன் மேல போறான், கீழே வரான்ட்டு பயங்கர கேஆட்டிக்கா இருந்துச்சு. சோ ஆமா, எனக்கு வந்து அந்த இப்பதான் ஒரு சாப்பிட விஷயம் தவிர ஆனா அதான் நீ சொல்ற மாதிரி இப்ப எல்லா டீம்ஸும் அடிச்சுக்கிட்டு டாப் 8ல முடிச்சா நிறைய லைக் வேற லாட் ஆஃப் அட்வான்டேஜஸ். அதனால அந்த டாப் 8ல முடிக்கிறது வந்துட்டு ஒரு எல்லா டீமும் அடுத்த சீசன்ல இருந்து நல்லா அடிச்சுக்கணும். நீ சொல்ற மாதிரி நம்ம நார்மல் லீக் மாதிரி அதுலயும் வந்து ஒரு பொசிஷன் பிரைஸ் பண்ணி வரா மாதிரி சாம்பியன்ஸ் லீக்ல நீ சொல்ற மாதிரி ஒரு பொசிஷனுக்கும் பிரைஸ் பண்ணி ஹெவி பிரைஸ் பண்ணி வருது. அண்ட் அதுக்கு ஒரு அட்வான்டேஜஸும் வருது கோயிங் டு தி நெக்ஸ்ட் ரவுண்ட்ஸ்லாம். ஸோ அந்த டாப் 8 வந்துட்டு ஒரு நல்ல ஒரு தாட் அவுட் இதுதான் சொல்ல லீக். சோ இப்போதைக்கு டாப் 8 லிவர்பூல், பார்சலோனா, ஆர்சனல், இன்டர், அத்லெட்டிகோ மெட்ரிட், லெவர்கூசன், லில் அண்ட் வில்லா. சோ இவங்க எல்லாமே வந்துட்டு ஸ்ட்ரெயிட்டா ரவுண்ட் ஆஃப் 16 போறாங்க. அதுல இருந்து வந்துட்டு மெயின் டாக் ஆஃப் திஸ் வீக்கெண்ட் வந்து மேன் சிட்டியா இருந்துச்சு. மேன் சிட்டி குவாலிஃபை ஆவாங்களா மாட்டாங்களான்ட்டு பெப் கார்டியோலா வந்து போன மேட்சுக்கு அப்புறமே அந்த ப்ரிவியூல கேட்டதுக்கு வி வில் அப்படின்னாரு. அதே மாதிரி செஞ்சு காட்டிட்டாப்ல. ஃபியூ வேர்ட்ஸ் ஆன் Manchester City this season in the group stage. The season எடுத்து பார்த்தா one of their most worst in the last 5-6 years easily. பட் ஆமா ஏதோ அவங்க ரிடம்ஷன் அவங்க லாஸ்டா ஸ்டார்ட் பண்ணாங்க. ஒரு லாஸ்ட் 2 கேம்ஸா they started playing well. இந்த கேமே வந்து கொஞ்சம் நீங்க லைவ்ல பார்த்துட்டு இருந்தீங்க. ஸோ நான் ஹைலைட்ஸ்ல பார்த்துட்டு வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஆப்வியஸ்லி இட் வாஸ் வெரி ஈவன் தான். ஏன்னா இன்னும் சொல்ல போனா ப்ரூகே தான் வந்துட்டு இன்னும் பெட்டரா ஆடினாங்க. செகண்ட் ஹாஃப்ல தான் தே ட்ரை சம்திங். அந்த கோல் அந்த ப்ரூகே கோல் போட்ட அப்புறமா அந்த கோச்சஸ் வந்து லிட்டரலி ஆஃப் லைன்ல இருந்து ஒரு ஃப்ரீயா விட்டாங்க. ஓப்பனா வந்து கோலை போட்டான். ஓலம் சேங்க. ஆனா செகண்ட் ஹாஃப் தே ஸ்டார்ட் பிக்கிங் அப். அப்பயுமே வந்து ப்ரூகே நல்லா தான் ஆடினாங்க. பட் வாட் தே நீடட் தி வின். அந்த வின் கிடைச்சிருச்சு. ஸோ சவினியோட ஒரு கோல் போட்டிருக்கான். ஓவரால் தி டிட் தி காட் தி ஜாப் டன். இத நம்ம சொன்னோம். நம்ம டாப் எப்படியாச்சும் குவாலிஃபை ஆகணும்ன்றத பெப் சொன்ன மாதிரியே பண்ணியாச்சு. மேபி நாக் அவுட்ஸ்ல இன்னும் கொஞ்சம் சீரியஸா வேறதான் டாக்டிக்ஸ் ட்ரை பண்ணணும். உடைய தாட்ஸ் இந்த சீரியஸா அப்படின்னு சொல்லும் போது நாக் அவுட் அவங்களுடைய டிரால தே ஐதர் ஃபேஸ் பயர்ன் ஆர் தே ஃபேஸ் ரியல் மெட்ரிட். இது வந்து நாக் அவுட்ஸ்ல ரவுண்ட் ஆஃப் 16 கூட இல்ல, ரவுண்ட் ஆஃப் 32 2 லெக் டை. அண்ட் ஃபர்ஸ்ட் லெக் வந்து சிட்டி வில் பிளே அட் ஹோம், செகண்ட் லெக் வில் பி அவே அகேன்ஸ்ட் பயர்ன் ஆர் அகேன்ஸ்ட் ரியல் மெட்ரிட். பயர்ன் ஒன் அண்ட் ரியல் மெட்ரிட் ஆல்சோ ஒன். ரியல் மெட்ரிட் வந்து பிரெஸ்ட் கூட வின் பண்ணாங்க. பயர்ன் வந்து அந்த ஸ்லாவன் பிராட்டிஸ்லாவா அவங்களோட வந்து பயர்ன் வந்து வின் பண்ணாங்க. ஆமா அதே மாதிரி ரியல் மெட்ரிட் 3-0 அவங்க வந்து பிரெஸ்ட் கேம் கூட வின் பண்ணாங்க. அதுலயும் வந்துட்டு நிறைய அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருந்துச்சு அந்த கேம்ல. மெட்ரிட்டுக்கு வந்துட்டு பெனல்டி கொடுத்தாங்க, அப்புறம் கோல் போட்டேன்னு சொன்னாங்க, அதுக்கப்புறம் சாக் ஆஃப் ஆச்சு, எல்லாமே நடந்துச்சு அந்த ரியல் மெட்ரிட் கேம்ல. பட் அல்டிமேட்லி கேம் அவுட் டு ஞாபகம் இருக்கா 2 வீக்ஸ் முன்னாடி நான் சொல்லியிருந்தேன். இந்த அட்டலாண்டா மிஸ் பண்ண அந்த ஒரு ஷாட் வச்சுதான் வந்து ரியல் மெட்ரிட் குவாலிஃபை ஆவாங்கடா. அந்த ஒரு கோல் அட்டலாண்டா வந்து நியர் போஸ்ட்ல இருந்து அடிச்சிருந்தானா இந்த லாஸ்ட் கேமே ரியல் மெட்ரிட்க்கு பயங்கர கஷ்டமா இருந்திருக்கு. ஏன்னா இப்ப 15 பாயிண்ட்ஸ் இருந்தவங்க 2 பாயிண்ட்ஸ் வந்து 13 பாயிண்ட்ஸ்ல முடிச்சிருப்பாங்க. அந்த மேட்ச் டிரா இருந்துச்சுன்னா பிரஷர் ஓவரா இருந்திருக்கு இந்த கேம்ல. அண்ட் அதை கேபிட்டலைஸ் பண்ணிட்டு ரியல் மெட்ரிட் காட் த ஜாப் டன் அண்ட் ரியல் மெட்ரிட் ஃபினிஷ்ட் இன் 11th ஸ்பாட். அந்த கேமை வந்து இவங்களோட வின் பண்ணி பிரெஸ்ட் கூட வின் பண்ணி 11th ஸ்பாட்ல. ஸோ அதான் ரியல் மெட்ரிட் வந்துட்டு இப்போதைக்கு 11th முடிச்சிட்டாங்க பிரெஸ்ட் கூட பண்ணி. அண்ட் பயர்ன் 12th முடிச்சாங்க. ஸோ ஐதர் ஒன் ஆஃப் தோஸ் டூ வில் ஃபேஸ் மேன் சிட்டி நெக்ஸ்ட் ரவுண்ட்ல. ஆனா இந்த வாரத்தோட பெரிய கேமை இன்னொன்னு வந்து பார்சலோனா வர்சஸ் அட்டலாண்டா இருந்துச்சு. இது வந்து பேக் அண்ட் ஃபோர்த்தா வந்து பார்சா அட்லாண்டா 2 பேருமே கோல் போட்டு மாத்தி வந்து போட்டுக்கிட்டே இருந்தானுங்க. கடைசியில வந்துட்டு பலாசியாஸ் இல்ல அவர் பேர் என்ன, அவன் போட்டு கேமை வந்து டை பண்ணான். அந்த கேம் வந்து 2-2 வந்து முடிஞ்சது. பசாலிச்
2-2 அந்த கேம் வந்து முடிஞ்சுது. இங்க வந்து லமின் யமால் அண்ட் அராஹோ, அங்க வந்துட்டு எடர்சன் பயங்கரமான கோல் ஃப்ரம் அவுட் ஆஃப் தி சரியான பெனல்டி கோல். பாக்ஸ். ரெண்டாவது கோல்ல என்னமோ ஸ்கில் எல்லாம் பண்ணி நேரம் அடிச்சு விட்டுனான். சரியான கோல். கரெக்ட். பசாலிச் வந்து போட்டுட்டு 2-2 அந்த கேம் முடிஞ்சது. இந்த கேமோட ரெப்பர்கஷன்ஸ் நிறைய. ஏன்னா நல்ல ஞாபகம் இருக்கு, 88th மினிட் ஆச்சு. இந்த அட்டலாண்டாவோட மேனேஜர் போய் செல்போன் எடுத்து பாத்துக்கிட்டு இருந்தாரு. ஏன்டா செல்போன் எடுத்து பாத்துக்கிட்டு இருக்கேன்னு பார்த்தா, ஐயோ நம்ம குவாலிஃபை ஆகலையா டாப் 8ல அப்படின்னு சொல்லிட்டு அப்பதான் அவர் கண்டுபிடிச்சு இந்த டிராப் பண்ணனால அட்டலாண்டா வின் பண்ணியிருந்தா தான் முடியும். பார்சா அதே மாதிரி இருந்தானுங்க. ஆமா. சோ அதே மாதிரி பார்சலோனாவும் வந்து வின் பண்ணியிருந்தா டாப் ஸ்பாட்ல முடிச்சிருப்பாங்க அவங்க. பட் டாப்புக்கும் செகண்ட் ஸ்பாட்டுக்கு பெரிய வித்தியாசம் இல்ல, அபார்ட் ஃப்ரம் த பிரைஸ் மணி. ஆனா பார்சலோனா இந்த சிச்சுவேஷனுக்கு 10 மில்லியன் எக்ஸ்ட்ராங்கிறது நல்ல பிரைஸ் மணி தானே. அதனால வந்து இந்த கேம் 2-2 முடிஞ்சது. பார்சலோனா வந்து செகண்ட் டே முடிச்சாங்க. அட்டலாண்டா வந்து நேரோலி மிஸ்ட் அவுட் ஆன் 9th. சோ அட்டலாண்டா வந்து தே வில் ஐதர் பிளே எங்கப்பா இது அட்டலாண்டா வில் ஐதர் பிளே கிளப் ப்ரூஹே ஆர் ஸ்போர்ட்டிங். சோ அவங்களுக்கு நல்ல டிரா தான் அவங்களுக்கு ஆக்சுவலா. சோ கிளப் ப்ரூஹே இல்லனா ஸ்போர்ட்டிங் வந்து அட்டலாண்டா ஆடுவாங்க பேசிக்கலி. ஆமா 23rd 24th டீம்ஸ். ஆமா. சோ அதுலயும் வின் பண்றவங்க நல்ல they get to play either Lille or Aston Villa, so which is another again possible good opponent in the இது round of 16 for Atalanta. so நல்ல இது for Barcelona second முடிச்சாங்க. your thoughts on Barcelona இந்த season in the group stage? Barcelona சாம்பியன்ஸ் லீக்ல வந்து ஆக்சுவலா பயங்கரமா தான் ஆடிட்டு இருந்தாங்க. இந்த வாட்டி லீக்ல நடுவுல ஒரு லாஸ்ட் ஒரு 5-6 கேம்ஸ் வந்து ஸ்டம்பிள் ஆனாங்கல்ல பிஃபோர் அந்த 7 கோல் விக்டரி. அது முன்னாடி வந்து ரொம்ப ஸ்டம்பிள் ஆயிட்டு இருந்தாங்க. பட் சாம்பியன்ஸ் லீக்ல மட்டும் கன்சிஸ்டன்டா வின் பண்ணிட்டே இருந்தாங்க. உங்களுக்கு ஒரே டஃப் கொடுத்த ஆப்போனன்ட் அவங்க மட்டும் தான். பட் ஸோ ஓவரால் இந்த சாம்பியன்ஸ் லீக் கேம்பெயின் வந்து இன்க்ரெடிபிள் சொல்ல போனா. ரஃபினியா வந்து இந்த வருஷம் இருக்க ஃபார்ம் வந்துட்டு சாம்பியன்ஸ் லீக்லயுமே நல்லா காமிச்சு போன கேம்ல வந்து லிட்டலி லாஸ்ட் மினிட் டெத்ல கோல் போட்டார்ல ஒரு தான். அதெல்லாம் ஸோ சம் பிரில்லியன்ட் கேம்ஸ் இந்த பாஸ் ஆடிருக்காங்க. பட் ப்ராப்ளம் பீயிங் டிஃபென்ஸ் தான். ஏன்னா டிஃபென்ஸ் வந்து நம்ம வெறும் டிஃபென்ஸ் சொல்ல முடியாது. கீப்பருமே வந்துட்டு ஷெஸ்னி அவங்களுக்கே பதப்பதன்னு இருக்கும். அவன் என்ன பண்ணுவானே தெரியாது. நிறைய வாட்டி வந்து வெளில வந்து ஃபோல் பண்றது, கன்சிஸ்டன்டா எல்லாம் கார்டு வாங்கிட்டு இருக்காங்க ஒரு கோல் கீப்பருமே. ஸோ வந்து கொஞ்சம் அவங்களுக்கே பயமா இருக்கும் பேக் போறப்ப. ஏன்னா கோல் கீப்பர் வந்து ரிட்டையர் ஆன கோல் கீப்பரை தூக்கிட்டு வந்து மறுபடியும் வந்து டாப் லெவல் ஆட வைக்கிறது வந்துட்டு கொஞ்சம் கஷ்டமான சிச்சுவேஷன் தான். பட் ஸ்டில் அந்த ஒரு பேக் லைனை மட்டும் எப்படியாச்சும் அவங்க ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்கன்னா தே வில் பி வெரி ஸ்ட்ராங் கோயிங் அஹெட். பட் அட்டாக்கிங் வைஸ் செம்ம த்ரெட்னிங் அவங்க எல்லாருமே. ஸ்பெஷல் பெட்ரி போன வாட்டி காவின்னு சொல்லிட்டேன், அது போட்டுட்டாதீங்கடா. பெட்ரி பயங்கரமா ஆடிட்டு இருக்காரு. லமின் யமால் சொல்லவே வேணாம். குபார்சி வந்துட்டு ஒன் ஆஃப் தி பெஸ்ட் சென்டர் பேக்ஸ் அட் 17 years old. சோ யோசிச்சு எல்லா பார்சலோனா பிளேயர்ஸும் அவன் பெஸ்ட் ரைட் பேக், பெஸ்ட் லெஃப்ட் பேக், சென்டர் பேக் சொல்லிடலாம். ஆமா, ஆனா உண்மையிலே யோசிச்சு பாரு, 17 years old நீ வந்து ஒரு பார்சலோனா டீமை கேரி பண்ணிட்டு இருக்கனா, நீ ஒரு ஸ்கூல்ல எல்லாம் எவ்வளவு பெரிய ஆளா இருப்ப. நினைச்சே பார்க்க முடியல. 17 years old ரெண்டு பேரும் அவனுக்கு. அதான் சொல்றேன், நாளைக்கு ஸ்கூலுக்கு இது போனானா தம்பி நேத்து என்ன பயங்கரமான டிஃபெண்டிங் போல அப்படின்னு கேட்கறதுலாம் எவ்வளவு பெரிய ஒரு பெருமையான விஷயம். நம்மளாம் போய் கேட்டோம்னா டே உன் டீம் தோத்துருச்சா வாடா உலக உட்காந்து கலாய்க்க போற அப்படிங்காங்க. ரெட் பேனா கேட்டா வாசு தர மாட்டான் சார். அவன் என்னடானா அவன் டீம், அவன் விளையாடுற டீம், நம்ம வேடிக்கை பாக்குற டீம், அந்த மாதிரி ஒரு இதுல இருக்குது. பட் ஆனா அட்டலாண்டா யூரோப்பா லீக் சாம்பியன்ஸ், டிஃபெண்டிங் சாம்பியன்ஸ் யூரோப்பா லீக்ல நேரோலி மிஸ்ட் அவுட். கடைசியில they couldn't get that one more goal to take them to the இது டாப் 8லயே முடிக்கிறது. பட் அகைன் நான் சொன்ன மாதிரி இந்த டிராஸ்ல வந்து ஃபேவரபிளா தான் அட்லாண்டாக்கு வந்திருக்கு. they will want to go deep இல்ல, ஏன்னா யூரோப்பா லீக் டிஃபெண்டிங் யூரோப்பா லீக் சாம்பியன்ஸ்ங்கும் போது. ஆமா, ஏன்னா வந்து அவங்க என்ன சொல்றது, இந்த சாம்பியன்ஸ் லீக் விட்டா மட்டும் யூரோப்பா போயிட்டு அங்க போய் ட்ரை அடிக்கிற அந்த வாய்ப்பு கிடையாது இந்த சீசன்ல இருந்து. So if you're out of the Champions League, you're out of all the competitions Europe. You don't get depromoted to Europa Leagueன்றதால இதுல அவங்க உண்மையிலேயே அவங்க வந்து ட்ரை பண்ணி தான் ஆகணும். ஏன்னா அடுத்த ஸ்டேஜ் போனா பிரைஸ் மணி வந்து உனக்கு எவ்ரி ஸ்டேஜுக்கு ட்ரெமெண்டஸா இன்க்ரீஸ் ஆகுன்றது எல்லாருக்குமே தெரியும். ஸோ இதுல வந்துட்டு அட்லாண்டா மாதிரியான டீம், அட்லாண்டா செவியா இந்த மாதிரி டீம்ஸ்லாம் வந்துட்டு ஸ்பெசிஃபிக்கா அவங்க சாம்பியன்ஸ் லீக் வரதே வந்துட்டு அங்கிருந்து டிமோட் ஆகி அப்படியே யூரோப்பால போய் ஜெயிக்கலான்ட்டு. பட் இந்த வாட்டி தே ஹாவ் டு கோ ஆல் இன். அதனால அட்லாண்டா ஐ திங்க் மைண்ட் செட் வேற மாதிரி இருக்கும் இந்த வாட்டி. அப்படியே பார்சலோனா வந்து யார ஃபேஸ் பண்ண போறாங்க? பார்சிலோனா வந்து they qualifiedல 1 or 2. சோ நாங்க ஃபேஸ் பண்றவங்க தான் 17, 18, 15, 16. சோ PSG will face Brest or Monaco. Benfica will face Brest or Monaco. இந்த நாலு Monaco, Brest, PSG, Benfica. சோ இந்த நாலு கிளப்ஸ்ல யாரோ ஒரு ஆப்போனன்ட் வந்து பார்சா ஃபேஸ் பண்ணுவாங்க, இன்னொரு ஆப்போனன்ட் நாங்க ஃபேஸ் பண்ணுவோம். மறுபடியும் PSG பார்சா நடக்க வாய்ப்பு இருக்கா? ஓகே வாய்ப்பு இருக்குது.
kill him properly this time. இன்னொரு விஷயம் என்னன்னா லிவர்பூல் அண்ட் பார்சலோனா கேன் நாட் மீட் அன்டில் த ஃபைனல். ஸோ அந்த டென்னிஸ் கிராண்ட் ஸ்லாம் மாதிரி அந்த நம்பர் 1 சீட் டாப்ல இருந்தே ஃபைனலுக்கு வருவாங்க, நம்பர் 2 சீட் பாட்டம்ல இருந்தே ஃபைனல் போவாங்க. ஸோ நம்பர் 1 அண்ட் நம்பர் 2 கேன் நாட் மீட் அன்டில் த ஃபைனல். இது வரைக்கும் ப்ரோக்ரஸ் ஆயிட்டே போச்சுன்னா. ஸோ தட் இஸ் ஒன் ஹியூஜ் பெனிஃபிட் ஃபார் போத் லிவர்பூல் அண்ட் ஃபார் பார்சலோனா. நெக்ஸ்ட் அப் வந்து யுவென்டஸ் வந்து இந்த வருஷம் புது மேனேஜர் அப்பாயிண்ட் பண்ணாங்க. தியாகோ மோட்டாவை வந்து பொலோனியால இருந்து அப்பாயிண்ட் பண்ணாங்க. ஆஹா ஓஹோ எல்லாரும் பேசினாங்க. அப்படியா? அது எனக்கு தெரியாது, அவன் எங்க விளையாண்டான்னு எனக்கு ஞாபகம் இல்ல. பயங்கரமா போன வருஷம் அவன் வந்து பொலோனியா வச்சு பண்ணதுக்காக அவனை பயங்கரமா பிரைஸ் பண்ணாங்க. செம்ம ஹைப் கொடுத்தாங்க அவன் வந்து யுவென்டஸ் ஜாயின் பண்ணும்போது. இந்த வருஷம் பாரு யுவென்டஸ் வில் பி ரிட்டர்னிங் பேக் டு வேர் தே வர் ஆச்சா போச்சான்னு. 20வது இடம் இந்த சாம்பியன்ஸ் லீக். ஜஸ்ட் மிஸ் போல இருக்கே. இன்னும் லைட்டா தடுக்கி இருந்தா கூட கொஞ்சம் கீழே விழுந்துட்டு இருப்பானுங்க. லாஸ்ட் அதான் 5 கேம்ஸ்ல வந்து ஒரே விக்டரி, 3 டிரா 1 லாஸ். வர்ஸ்ட் இவனுக்கு அந்த ஒன் ஆஃப் தோஸ் கேட்டகரிஸ் அந்த 3 வின்ன பார்த்து எப்படியும் உள்ள வந்துடுறது. பட் ஆமா வெரி டிசப்பாயிண்டிங். ஏன்னா வந்து அவங்க இட்டாலியன் கவுண்டர் பார்ட்ஸ் மாதிரி எல்லாருமே வந்துட்டு சூப்பரா ஆடினானுங்க. எக்ஸப்ட் பொலோனியா வந்து எல்லாருமே டாப்ல தான் முடிச்சிருக்கானுங்க அவங்க ஹையரா. சோ நீ அவ்வளவு பெரிய டீமா இருக்கும் போது யுவர் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ஆர் டெஃபினெட்லி ஹையர். இது வந்து ஒரு டிசப்பாயிண்டிங் சீசன் ஃப்ரம் யுவென்டஸ், நோ டவுட். கரெக்ட். ஸோ அவனுங்க வந்து பேர்லி 1 பாயிண்ட் கேப், அவனுங்க வந்து 12 பாயிண்ட்ஸ், டீனமோ ஜாக்ரப் 11 பாயிண்ட்ஸ். அதனால வந்து இன்னும் 1 பாயிண்ட் வந்து டீனமோ ஜாக்ரப் யாரோ ஒரு கிளப் கீழ இருந்து ஸ்டுட்கார்ட் கீது எடுத்திருந்தானுங்கன்னா இன்னாரி யுவென்டஸ் கூட வெளியே இல்ல. யுவென்டஸ்க்கு முன்னாடி மேன் சிட்டி வெளியே போயிருப்பானுங்க. அந்த ஒரு லட்சணத்துல இந்த லீக் ஸ்பேஸ் இருந்திருக்குது. ஸோ யுவென்டஸ் வந்து they finished 20th and Juventus can possibly face யாரு? Juventus வந்து they face either AC Milan or they will face PSV. அவங்களுடைய கஷ்டமான அவங்களுக்கு அவங்க ஆர்டர் லட்சணத்துக்கு வந்து ரொம்ப கஷ்டமான ஃபிக்சர் ஆக்சுவலா. ஆமா, அதனால தெரியல. ஆல் இட்டாலியன் நாக் அவுட்ஸ் கூட வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ நம்ம அதை வந்து வெயிட் பண்ணி பார்க்கலாம். நெக்ஸ்ட் அப் வந்து லைக் ஐ செட் லிவர்பூல் தோத்தாங்க. எல்லா சின்ன பசங்களை கொண்டு போய் வச்சு அங்க போய் அடி வாங்கிட்டு வந்தோம் பிஎஸ்வில. ஆர்சனல் கேம் எப்படி இருந்துச்சுப்பா? ஜிரோனா கூட 2-1 வின் பண்ணீங்க. ஏகப்பட்ட பொட்டி அடிச்சு எல்லா கோலையும் ஆஃப் சைடா ரூல் பண்ண சொன்னீங்களாமா? எப்படி ஜிரோனா போடாலும் ஆஃப் சைட் பிளாக் தூக்குன்னு சொன்னீங்களாமா? அதெல்லாம் இதெல்லாம் செமி ஆட்டோமேட்டடா, அதெல்லாம் பார்த்து இல்ல சாட்சியோட பண்ணுவோம்டா. இந்த மாதிரி பிரீமியர் லீக்ல வந்தா நல்லா இருக்கும் இவனுங்க வந்து இது பண்றது. பட் ஒன்னும் பெருசா சொல்றதுக்கு இல்ல. கேம் ரொம்ப ஓகேவா தான் இருந்துச்சு. பெரிய கிரியேட்டிவிட்டிலாம் இல்ல. ஸ்ட்ரைக்கரா ட்ரொசாட போட்டு ஆடணும். ட்ரொசாடு நொனேரி வந்து ரைட் விங்கு. அதான் வாட்கின்ஸ வாங்கிருவீங்களா அப்புறம் என்ன? அதெல்லாம் நம்புறியா நீ உண்மையிலே பண்ண போறாங்கன்ட்டு? அவங்க வந்து இந்த மாதிரி நாங்க அதான் சொன்ன மாதிரி லைவ்ல சொன்ன மாதிரி ஒரு ரசீது இருக்குது பாரு, நாங்க வந்து பிட்ட போட்டோம் அவனுக்கு வந்து தரல அப்படின்னு சொல்லி நம்மள ஏமாத்துவாங்க. வீ ட்ரைட் வீடு கூட கெட்டுன்றதுக்கு. இதெல்லாம் ஒரு சைனிங் எல்லாம் வாய்ப்பே இல்லை. ஏன்னா தூரான் வாங்கிட்டு அப்படின்னு அவ்வளவு பெரிய சீரியஸ் விட்டு போடுறப்ப முன்னொரு மெயின் ஸ்ட்ரைக்கர் எப்பரா வைப்பாருங்க? வாய்ப்பே இல்லை. இட் வில் நெவர் ஹேப்பன். பட் ஆர்சனல் வாங்கிதானே இந்த கேம். ஆர்சனல் ஹேவ் காட் டுரான். ஏன்னா டுரான் போன பிரைஸ் வந்து 65 மில்லியன் பவுண்ட்ஸ். 60 மில்லியன் பவுண்ட்ஸ் வந்து வாட்கின்ஸ் கொடுக்கும்போது 25 மில்லியன் யூரோஸ் எக்ஸ்க்ளூடிங் ஆட்-ஆன்ஸ். மேல ஆட்-ஆன்ஸ் வேற இருக்குது. சோ சேரா ஒரு 5 மில்லியன் லெவலுக்கு வந்து டுரானா வாங்கி இருக்காங்க. கரெக்ட். அது வந்து சவுதி வாங்குனன். ஓகே, நான் என்ன கேக்குறேன், எக்ஸ்ட்ரா 5 மில்லியன் கொடுத்திருந்தீங்கன்னா டுரான் கிடைச்சிருப்பான். who is still 21. வாட்கின்ஸ் is already 29. உங்களை வந்து ஜாயின் பண்ணும்போது 30 ஆயிரும். அப்போ இன்னொரு எக்ஸ்ட்ரா 5 மில்லியன் போடுறதா டுரானுக்கே நீங்க போயிருக்கலாமே. were you guys targeting the wrong front man for Villa? அவங்க ரெண்டு பேருமே வேணாம்டா. வில்லாவே வேணாம்டா. முதல்ல ஒரு செஸ்கோல லாபம் எடுத்துட்டு வாங்கடா. நல்லா ப்ரூவன் ஸ்ட்ரைக்கர்ஸ் யாரை கொண்டு வாங்கினா சின்ன பசங்களை அடிச்சிட்டு இருக்கானுங்க. எதுவுமே நடக்காது கடைசியில. அதான் ட்ரூத்தான மேஜர் ப்ராப்ளம். இதுக்கப்புறம் ஒரு பெரிய டீம்லாம் ஆர்சனல் ஆண்டாங்கன்னா கஷ்டம் தான். ஏன்னா இன்னைக்கே வந்துட்டு ஓடகார்ட்லாம் தொலைஞ்சு போயிட்டான். ஒரு மாசம் அந்த இன்ஜுரி முன்னாடி கடைசியா அந்த இன்ஜுரி முன்னாடி பார்த்துதான் இப்பெல்லாம் ஆடுறது வந்து ஓடகார்ட் டூப் மாதிரி இருக்குது. பெனால்டி வந்தாங்கடா லாஸ்ட் 90 மினிட்ல ஒரு எக்ஸ்ட்ரா பெனால்டி போட்டாலும் ஒண்ணுதான், போடனாலும் ஒண்ணுதான். உனக்கு கான்பிடன்ஸ் லோவா இருக்கு, போன பெனால்டி மிஸ் பண்ண, சும்மா அடிச்சு கான்பிடன்ஸ் நான் எடுக்க மாட்டேன்னு ஓட்டான்டா அவன். அவன் என்ன பண்ணானே தெரியல. கேம் ஃபுல்லா போய் எல்லாரும் மேலே முட்டிட்டு கீழே விழுறான். இதுதான் அவன் கேமே. சோ வந்து பிரச்சனை தான் டெஃபினெட்லி கோயிங் ஃபார்வர்ட். வந்து இது ஒரு நல்ல அட்டாக்கிங் டீமே கிடையாது. என்ன நடக்க போகுதுன்றது வெடிக்க கொண்டு பார்க்கணும். நானும் தான். ஆக மொத்தம் நீங்க எல்லாருமே சொல்ற மாதிரி ஒரு பிரைம் ஸ்டோக் சிட்டி தான் அப்படிங்கிற. நீ கார்னர்லயும் கோல் வர மாட்டேங்குது. எப்ப கஷ்டமா இருக்கு. உனக்கு அது ஒரு வருத்தம். ஏன்டா உனக்கு அது வேற வருத்தம்? கார்னர்லயும் வர மாட்டேங்குது, கோலே வர மாட்டேங்குதுடா. நொனேரி வந்து ஏதோ பிரில்லியண்டா அந்த வாட்டி ஒரு சாக்கா மாதிரி அவங்க சாக்கா கிட்ட கத்துக்கினா போல அதே மாதிரி கோலை போட்டான்.
பட் அபார்ட் ஃப்ரம் தட் ஒன்னும் பெருசா கிரியேட்டிவிட்டியோ எல்லாம் ஒண்ணும் இல்ல. ஓடகார்ட்லாம் காணாம போயிட்டான். வெரி ஏன்னா ஜிரோனா ஆல்ரெடி ஒரு இந்த குவாலிஃபை ஆகலன்றது தெரிஞ்சிச்சு. இந்த கம்மிங் கேமே வந்து ஜெயிச்சாலுமே குவாலிஃபை ஆக மாட்டாங்க. அவனுக்கு ஏன் நத்திங் டு பிளே ஃபார். இது அடுத்த சீசனும் குவாலிஃபை ஆக மாட்டாங்க. அவங்க லீக்லயே அவங்க மட்டமாடிட்டு இருக்காங்க. அப்படிப்பட்ட டீமை போய் நல்லா ஜாலியா புரட்டி இல்லைன்னா ஏதாவது புது பிளேயர்ஸ் எல்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணி ஏதாவது டிஃபரெண்டா ட்ரை பண்றதுன்னு விட்டா இதுவுமே ஒர்க் அவுட் ஆகல. ஆனா என்ன ஒண்ணு 1-0 போன அப்புறமா கிவ் அப் பண்ணாம ஏதோ 2-1 ஜெயிச்சிட்டாங்க. அதனால வந்து ஓகே, ஒன்னும் பெரிய கம்ப்ளைண்ட்ஸ் இல்ல. அவ்வளவுதான். தேர்ட் முடிச்சதுக்காக உங்களுடைய ஃபேவரபிள் டிரா இந்த மாதிரி டீலா நோடிலா மாதிரி நான் ஓபன் பண்ண போறேன். உங்களுடைய ஃபேவரபிள் டிரா யார் வரதுக்கு வாய்ப்பு இருக்குன்னா ஃபயனோர்ட், யுவென்டஸ், ஏசி மிலான், பிஎஸ்வி. இப்ப பேசணும்ல, இவங்க நாலு தான் உங்களுக்கு டாப்ல முடிச்சாலே கஷ்டமான டீமா குடுக்குறீங்க. ஏடா ஏசி மிலான் ஆட மாட்டீங்களா, பிஎஸ்வி ஆட மாட்டீங்க, யுவென்டஸ், ஃபயனோர்ட் நாலுமே ஈஸி. நாங்க அதுக்கு மேல உண்மையை சொல்லணும்னா லியோ தான் உயிரோட சொல்லணும். இருக்கிற நிலைமைக்கு நீங்க வந்துட்டு இதர் அந்த ஸ்போர்ட்டிங், செல்டிக், ஃபயனோர்ட் இந்த மாதிரி டீம் கொடுத்தா வேணா ட்ரை பண்ணலாம். அது ஃபயனோர்ட் முடிஞ்சிருக்கேன். இந்த ஃபயனோர்ட் உங்களுக்கு தான் இருக்குது. சரி, ஃபயனோர்ட் அட்லீஸ்ட் ட்ரை பண்ணலாம். ஓகேயா? அப்புறம் வந்துட்டு இந்த ஏசி மிலான்லாம் கஷ்டம். வேற என்ன டீம் சொன்ன? பிஎஸ்வி, யுவென்டஸ். யுவென்டஸ் கூட அவுட் ஆஃப் ஃபார்ம், லைட்டா ட்ரை பண்ணலாம். அவ்வளவுதான். மத்தபடி கஷ்டம் தான்டா. நான் டிராவே பண்ணல. அதுக்குள்ள ஒரு லெக்னாவாச்சும் ட்ரை பண்ணலாம். 2 லெக்லாம் அவனுங்க சொதப்பிடுவானுங்க. ஐயோ, டிராவே போடல. அதுக்குள்ளார வெள்ள துண்டை போட்டா வாய்ப்பு இல்ல அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா இது ஆஸ்டன் வில்லா வின் பண்ணிட்டாங்க. அவங்களும் 3-1 வின்னு. அண்ட் தே வர் த லாஸ்ட் டீம் டு குவாலிஃபை ஃபார் த இது டாப் 8ல வந்து லாஸ்டா குவாலிஃபை ஆனாங்க. அது குவாலிஃபை ஆனனால த பாசிபிள் ஆப்போனன்ட்ஸ் ஸ்போர்ட்டிங், கிளப் ப்ரூஹே, அட்டலாண்டா, பொருசியா டார்ட்மண்ட். சோ இந்த 4ல வந்துட்டு ஏதோ லெவல் டீம்ஸா இருக்கு எல்லாமே. இது ஒரு நல்ல ஃபிக்சரா இருக்கும் டெஃபினெட்லி. கண்டிப்பா. ஏன்னா இவங்க வந்துட்டு எனக்கு தெரிஞ்ச அந்த டுரான் பணத்தை வாங்கி என்ன பண்றாங்கன்னு தெரியல. யார வாங்க போறானுங்க, என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல. கண்டிப்பா தே வில் கெட் சம்ஒன் அந்த அட்டாக்கிங் டிபார்ட்மெண்ட்ல வந்து இன்னும் பூஸ்ட் பண்றதுக்காக யார பண்றாங்கன்னு பார்க்கலாம். 8th முடிச்சதுக்காக ஒரு நல்ல ஒரு ரிசல்ட் அவங்களுக்கு. அது வந்து இது இந்த ஒரு 4 ஆப்போனன்ட்ஸ் கிடைச்சது வந்து ஒரு குட் பிளே, ஃபேர் பிளே டு ஆஸ்டன் வில்லால. லைக் வந்த ஃபர்ஸ்ட் டைம் 40 வருஷம் 50 வருஷம் கழிச்சு சாம்பியன்ஸ் லீக் வந்துட்டு they finished in the top 8. So big fair up to them. And yes, surprises and misses from the top 8. டெஃபினெட்லி சர்ப்ரைசஸ் மிஸ்லாம் நம்ம ஓப்பனா நம்ம எல்லாரும் தெரியும். டாப் டீமா நம்ம கணக்கெடுத்த நம்ம மேன் சிட்டி, ரியல் மேட்ரிட், அப்புறம் பிஎஸ்ஜி, இந்த 3 டீம்லாம் வந்துட்டு பயங்கரமான பயனையும் சேர்த்துங்க. ஆமா டெஃபினெட்லி. சோ இந்த 4 டீம் வந்துட்டு டாப் 8ல எப்படி முடிக்கல, இந்த ஃபார்மேட் இதுதான் வெயிட்ன்றதை இப்ப நல்லாவே நமக்கு புரிஞ்சுக்கலாம். இத்தனைக்கும் வந்துட்டு பாயன் வந்து லாஸ்ட் 5 கேம்ஸ்ல வந்து 4 வின்ஸ் ஒரே லாஸ் தான். இவ்வளவு பண்ணியுமே அவங்களால டாப் 8ல முடிக்க முடியலன்னா டெஃபினெட்லி சம்திங் டு அடுத்த சீசன்ல இருந்து இன்னும் நம்ம எதிர்பார்க்கலாம். எடுத்த உடனே அந்த டாப் டீம்ஸ் தான் வந்து டாப் 8ல முடிக்கும்ன்றதை நம்ம டெஃபினட்டா சொல்ல முடியாது. இன்னொன்னு வந்து சர்ப்ரைசஸ் வந்து லில். உனக்கு சாட்டிஸ்ஃபைடா இருக்கா இந்த ரிசல்ட்ஸ்லாம்? எனக்கு வந்து ரொம்ப நல்ல விஷயமா இந்த லில் வந்து டாப் 8ல முடிச்சதுதான் ஃபேர் பிளே. ஏன்னா தே பீட் அத்லெட்டிகோ, தே பீட் ரியல் மெட்ரிட், தே ட்ரூ சம் பிக் கிளப். இவங்க இந்த 3 கேம்ஸ் இது இப்படி விளையாடி தான் தே ஏர்ன்ட் தேர் டாப் 8 ஸ்பாட். அண்ட் இப்ப சொன்னோம்ல அந்த ஆப்பனன்ஸ், அதே 4 ஆப்பனன்ஸ் தான் அவங்களுக்கும். யாரெல்லாம் பார்த்தா இந்த ஸ்போர்ட்டிங், கிளப் ப்ரூஹே, அட்டலாண்டா ஆர் பொருசியா, இந்த 4 தான் அவங்களுக்கு வரும். ஏதோ ஒரு ஆப்பனன்ட் தான் வந்து அவங்களுக்கு ரவுண்ட் ஆஃப் 16ல ஆடுவாங்க. So they have pretty much earned their spot. அந்த டாப் 8ல வந்துட்டு they played well and they really earned their spot. So that's a big என்ன சொல்றது, ஒரு big appreciation for Lille to finish in the top 8. And நம்ம சொன்ன மாதிரி பயர்ன், மெட்ரிட், பிஎஸ்வி கூட இல்ல, மிலான், டார்ட்மண்ட். ஏன்னா 3 கேம்க்கு அப்புறம் ஞாபகம் இருக்கா, டார்ட்மண்ட் டாப் 3ல இருந்தாங்க. 4 கேம்க்கு அப்புறம் மதிக்கிறதா 10 பாயிண்ட்ஸ் எடுத்துனானுங்க 4 கேம்க்கு அப்புறம். மீதி 4 கேம்க்கு அப்புறம் 5 பாயிண்ட் எடுத்துக்கானுங்க. அதனால வந்துட்டு அவனுங்க கரெக்ட். அவனுங்க கீழே மேன் சிட்டி இவனுங்க எல்லாம் முடிக்காததான் வந்துட்டு மிகப்பெரிய நம்மளுக்கு ஒரு பேட் வே சர்ப்ரைசஸ்ல. கம்மிங் டு த டிரா ஃபார் த நாக் அவுட் ஸ்டேஜஸ் பா. ஸோ இந்த நாக் அவுட் ஸ்டேஜஸ்க்கான இந்த டிரா வந்து வெள்ளிக்கிழமை நடக்குது. ஸோ இந்த டிரா எப்படின்னா நான் வந்து இப்போ ஸ்கிரீன் ஷேர் பண்றேன். இது உங்களுக்கு ஏதாச்சும் புரியுதா அப்படின்னு பாருங்க. அப்புறம் இல்லைன்னா என் தளபதி சுபாஷ் எக்ஸ்பிளைன் பண்ணுவான். இதுதான் அந்த டிரா. இப்போ என்னன்னா
15, 16, 17 or 18 இருக்குல்ல, இந்த 4 பேர்த்துக்குள்ளார டிரா நடக்கும். So PSG can face Brest or PSG can face Monaco. Same with Benfica, Monaco or Brest. So இதுல யார் இந்த 2 கேம் நடக்கும்ல, இந்த 2 கேம்ல வின் பண்றவங்க 2 வின்னர்ஸ்ல 1 will play Liverpool, 1 will play Barcelona. அதுக்கும் டிரா இருக்கு. இதுல வின் பண்ணி வரவங்க யார் ஆப்பனண்டா வச்சு விளையாடுவாங்கன்னு. சோ இங்க வரைக்கும் தான் டிரா. இதெல்லாமே ஆட்டோமேட்டிக்கா முடிவாயிரும். குவார்டர் ஃபைனல், செமி ஃபைனல், ஃபைனல்லாம் அந்த டிரா படி வந்துரும். சோ 2 டிராஸ் நடக்கும். ஒன்னு வந்து இதனுடைய ஆப்பனன்ஸ் முடிவு பண்றது, இன்னொரு டிரா வந்து இந்த நம்ம டாப் 8ல எவன் கூட ஆட போறான் அப்படின்னு முடிவு பண்றதுக்கான இந்த டிரா தான். சோ இதான் வந்து இந்த டிரா. இது வந்து வெள்ளிக்கிழமை நடக்குது. ஏன்னா நாளைக்கு வந்துட்டு யூரோப்பா லீக் கேம் நடக்குதும். ஸோ இந்த யூரோப்பா லீக் கேம் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் அந்த டிரா எல்லாத்துக்கும் சேர்த்து தான் டிரா பண்ணுவாங்க. சாம்பியன்ஸ் லீக், யூரோப்பா லீக் அண்ட் கான்ஃபரன்ஸ் லீக். தேங்க்யூ சோ மச் ஃபார் யர் சப்போர்ட். நீங்க கொடுத்துட்டு இருந்த எல்லாத்துக்குமே இந்த சாம்பியன்ஸ் லீக்கும். நாங்க ஏதாச்சும் இந்த கேம் வீக் மிஸ் பண்ணியிருந்தோம்னா சுபாஷ் மிஸ் பண்ணிக்கிறோமா? மிஸ் பண்ணாலும் எதையோ கேட்காதீங்க. முடிஞ்ச இல்ல லமீன் யமால் பேரை கட்ட சொல்லு. பேர் ஃப்ரெண்ட்ஸ் கோபிநாத். என் பேர் சுவாமிநாதன் சார். அவர் மேட்டர் சொன்னா அதை மறுத்து பேசக்கூடாது, தெரியுதா கோபி? சார் சுவாமி சார். நான் என்ன சொன்னேன்? யமீன் லமால்ரா, அது நான் சொல்றதா அவனுக்கு பேரு. ஆக மொத்தம் லமீன் யமால் இல்லை, யமால் லமீன். யமீன் லமால் தான் இங்க. எஸ், இனிமேல் அவன் பேரை நாங்க மாத்தி விட்டோம். ஆமா, அதே மாதிரிதான். சோ நீங்க மறக்காம உங்களுடைய காமெண்ட்ஸ் வந்து கீழே போடுங்க. நாங்க வந்து நெக்ஸ்ட் இந்த வீக்கெண்ட் பிளாக் பஸ்டர் கேம் இருக்கு. ஆர்சனல் வர்சஸ் மேன் சிட்டி. பயங்கரமான ஒரு மான் கொம்பு ஃபைட் இருக்குது. தளபதி எதிர்பார்க்காதீங்க, நான்லாம் வரமாட்டேன். தளபதி இப்பவே கண்ணை வச்சுட்டா கையில. அழுதுட்டு இருந்த மேட்ச் பார்த்துட்டு இருப்பேன், கவலைப்படாதீங்க. அந்த கேம் வீக் ப்ரிவியூக்கு உங்களை சந்திக்கிறோம். Until then, it's Subhash and Gautam signing off. Bye bye. Take care.